ஓசூரில் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம். திமுக அரசு மீது கே.பி. முனுசாமி கடும் தாக்கு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் அதிமுக வேட்பாளர் அறிமுக கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் கே.பி. முனுசாமி மற்றும் வேட்பாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி ஆகியோர் திமுக அரசை கடுமையாக சாடி பேசினர். ஓசூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் அறிமுக கூட்டம் இன்று எழுச்சியுடன் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் அதிமுகவின் கூட்டணி கட்சிகளான பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். அதிமுக துணை பொதுச் செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே.பி. முனுசாமி வேட்பாளர் பாலகிருஷ்ணா ரெட்டியை அறிமுகப்படுத்தி உரையாற்றினார். அப்போது அவர் பேசியதாவது: இன்றைய சூழலில் தமிழகத்தில் ஒரு கொடுங்கோல் ஆட்சி நடைபெற்று வருகிறது. முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான இந்த ஆட்சியில் ஊழல் மலிந்து கிடக்கிறது. ஒரு சாதாரண சான்றிதழ் வாங்க வேண்டும் என்றாலும் கூட லஞ்சம் கொடுக்க வேண்டிய அவல நிலை உள்ளது. குறிப்பாக போதைப்பொருள் புழக்கம் தமிழகத்தில் சர்வதேச அளவில் விஸ்வரூபம் எடுத்துள்ளது. ஆஸ்திரேலியா வரை போதைப்பொருள் கடத்தலில் ஆளும் கட்சியினருக்கு தொடர்பு இருப்பதாக குற்றம் சாட்டிய அவர், 30,000 கோடி ரூபாய் ஊழல் புகார்கள் ஒரு புறம், போதைப்பொருள் மாஃபியா மறுபுறம் என தமிழகம் சீரழிந்து கொண்டிருக்கிறது. இந்த சமூக சீர்கேட்டை தடுக்கவும் ஊழல் ஆட்சியை அகற்றவும் மக்கள் தயாராகிவிட்டனர். இதனைத் தொடர்ந்து வேட்பாளர் பாலகிருஷ்ணா ரெட்டி தொண்டர்களிடையே உரையாற்றினார். அவர் கூறுகையில், ஓசூர் தொகுதி மக்களுக்காக பணியாற்ற மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. நமது பிரதமர் நரேந்திர மோடியின் வழிகாட்டுதலில் ஓசூர் நகரை பெங்களூருக்கு இணையான ஒரு மிகச்சிறந்த உள்கட்டமைப்பு கொண்ட நகரமாக மாற்றுவதே எனது லட்சியம். குறிப்பாக ஓசூரின் போக்குவரத்து நெரிசலை குறைக்க 12 கிலோமீட்டர் தொலைவிற்கு புதிய மேம்பால திட்டம் செயல்படுத்தப்படும். இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி மற்றும் இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்புகளை பெருக்குவதோடு ஓசூரை ஒரு முன்மாதிரி நகரமாக மாற்ற நாங்கள் உறுதி பூண்டுள்ளோம். வரவிருக்கும் தேர்தலில் ஓசூர் தொகுதியை தக்க வைத்துக் கொள்ள அதிமுக களமிறங்கியுள்ளதை இக்கூட்டம் உறுதிப்படுத்தியுள்ளது என அவர் தெரிவித்தார். இந்த நிகழ்வின் போது அதிமுக மாவட்ட அவைத்தலைவர் எஸ். நாராயணன், தெற்கு பகுதி செயலாளர் பி.ஆர். வாசுதேவன், மேற்கு மாவட்ட தலைவர் நாராயணன், தேசிய பொதுக்குழு உறுப்பினர் கே.எஸ். நரேந்திரன், மாநில செயற்குழு கிளாஸ்டர் முனிராஜ், முன்னாள் மாவட்ட தலைவர் எம்.என். நாகராஜ், பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கோவிந்தராஜ், மேற்கு மாவட்ட தலைவர் எம். சீனிவாசன், இளைஞரணி மாநில துணை செயலாளர் பி.எல். சரவணன், சிறுபான்மை மாநில துணை செயலாளர் காதர் பாஷா, மாவட்ட இளைஞரணி செயலாளர் மகேஷ், அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் மாவட்ட செயலாளர் மாரிகவுடு, மாநகர மேற்கு பகுதி கழகச் செயலாளர் வீரையா, தமாக மாவட்ட செயலாளர் ரமேஷ் ரெட்டி, ஓசூர் மாநகராட்சி மாவட்ட தலைவர் கேசவ ரெட்டி மற்றும் அதே சமயம் கழக இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், மாவட்ட கழக நிர்வாகிகள், நகர ஒன்றிய பேரூர் கழக செயலாளர்கள் மற்றும் சார்பு நிர்வாகிகள், கிளைக்கழக பொறுப்பாளர்கள், கூட்டணி கட்சியினர் என பலர் கலந்து கொண்டனர். இறுதியாக நன்றியுரை ஹேமகுமார் என்கிற கும்மி அவர்கள் தெரிவித்தார். அந்த ஒரு பயத்தில் இவ்வளவு பெரிய கொடூரமான வாழ்க்கை மாற்றமே மாறிக்கொண்டிருக்கிறது. இதை பார்த்தும் பார்க்காமல் இருக்கின்ற ஒரு செயலற்ற முதலமைச்சராக திரு ஸ்டாலின் இருக்கிறார். அவரை நாம் இந்த ஆட்சியில் அகற்ற வேண்டும். இது சமூகத்தில் இருக்கின்ற அந்த சமூக சீரழிவுக்கு அதை தடுப்பதற்காக இந்த ஆட்சியை நாம் வெளியேற்ற வேண்டும். 2. மூன்றாவது ஊழல். எதிரும் ஊழல், எங்கும் ஊழல். ஒரு சாதாரண ஒரு வீடியோவை ஒரு சர்டிபிகேட் வேண்டும் அல்லது ஒரு தாக்கல் செல்ல வேண்டும் என்று சொன்னால் அங்கேயும் காசு. அவங்க என்ன சொல்றாங்க? என்ன சொல்றாங்க? நாங்க மேல முடியா இப்படி வராங்க. எல்லாருக்குமே கடைசியில செயின் மாதிரி எங்க போய் நிற்குதுன்னா ஆட்சியாளர் போய் நிற்கும். ஆட்சியாளர் இதெல்லாம் அந்த துறையை அமைச்சர் பள்ளியை சொன்னார். வந்து ஒரே ஒரு ஆட்சி
திமுக ஆட்சி வந்து ஒரே ஒரு சாட்சி. அவர் என்ன சொன்னாங்க, 30,000 கோடி, 1 கோடி 2 கோடி இல்லை, 30,000 கோடி மருமகனும் மச்சானும் கொள்ளடிச்சிட்டாங்க. மருமகன் யாரு? சபரீஷன், ஸ்டாலினுடைய மருமகன். மச்சான் யாரு? ஸ்டாலினுடைய மகன் உதயநிதி ஸ்டாலின். இவங்க 2 பேரும் ஒரே இடத்துல 30,000 கோடி கொள்ளடிச்சிருக்காங்க. அந்த மந்திரியை சொல்றாங்கன்னா எந்த அளவுக்கு அவருக்கு வருமானம் வந்துருக்கும். அதே மாதிரிதான் இன்டர்நேஷனல் லெவல்ல இந்த மது விற்கிறவன், இந்த போதை பொருள் விற்கிறவன் ஜாபர் சாஹிப், அவன் யாருன்னா அயர்லாந்து பிரிவுடைய மாநில செயலாளர். அவன் எங்க விற்கிறது? இந்தியா கற்றுக்கல. பாருங்க, இந்த கட்சி எந்த அளவுக்கு உலகமான முடிவு பாருங்க. இங்க இல்ல, ஆஸ்திரேலியாவில் கண்டுபிடிக்கிறாங்க, அங்க இருக்கிற துறை சார்ந்தவர்கள் கண்டுபிடிக்கிறாங்க. இந்த போதை பொருள் இந்தியாவில் இருக்கு. இந்தியாவில் வந்து இந்தியன் கவர்மெண்ட் முன்னாடி செக் பண்ணி பார்த்தா ஜாபர் சாஹிப் டெல்லியில இருக்கான். தேங்காய் வச்சு அனுப்புறான். புடிச்சா அந்த புடிச்ச மொத்தம் 3,000 கோடி ரூபாய். இந்த ஜாபர் சாஹிப் என்னோட எப்படி தொடர்பு வச்சிருக்காங்க? உதயநிதி ஸ்டாலின் வச்சு பணம் எடுத்திருக்கான். அந்த பணத்தை தயாரிக்க ஆரம்பிக்கிறதுக்கு அந்த குடும்பத்தை சேர்ந்து காசு எடுத்திருக்காங்க. எவ்வளவு பெரிய கொடுமை பாரு. இது எல்லாம் நடந்திருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஆட்சி நமக்கு தேவை. இந்த ஆட்சியை வெளியேற்ற ஊழல் வெளித்த ஆட்சி எல்லாத்துமே எதுவுமே நடக்கல. தொகுதியில் போட்டியிடுகிற வாய்ப்பு இருக்கிறார். அந்த வாய்ப்பை நம்முடைய நல்ல வளர்ச்சி இங்க நிர்வாகம் நம்முடைய வேலை செய்து அதிகமாக வெற்றி பெற செய்தால் கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாம் இந்த வேலையில் கண்டிப்பாக நம்முடைய உணவு ஜெயந்தி அதுல நம்முடைய வேகமாக எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு திட்டத்தை நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய எடுத்துச் சென்று 2,000 கோடி மேலாக அந்த திட்டத்தை இந்த ஒரு ஊரை பெங்களூரு ஒரு நல்ல நகரமாக மாற்ற கண்டிப்பாக முதலமைச்சரும் துணை பொறுப்பாளர் கண்டிப்பாக உறுதியாக சொல்லி இந்த ஊரை நல்ல இன்னைக்கு ஒரு நகராட்சி போது பல வளர்ச்சி நாம் செய்கிறோம். உங்களெல்லாம் பார்த்துருக்க அனைத்து மனசாரம் இருக்குது. மனசாரங்களை அமைப்பு இன்னைக்கு நிறைய சுகாதார அமைப்பு அதே மாதிரி இந்த போக்குவரத்து கட்டுப்படுவதற்காக 15 கிலோமீட்டர் போவதற்காக 120 கிலோமீட்டர் கோடி பந்து வழங்கி அந்த அந்த போதை சரியாக விநியோகப்படுத்த தாமதப்படுத்தி இன்னைக்கு ஊருக்குள்ள மக்கள் நிறைய ஆவணப்படுத்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்ல, ஊருக்குள்ள ராமநாட்டில 20 கோடி மதிப்பில் ஒரு பூங்கா பொதுமக்களுக்கு பங்கு போவதற்காக ஒரு நல்ல சேவை நம்ம ஆட்சி நாட்டில் கொடுத்தோம். அதுவும் சரியாக செய்யாமல் இப்படி எந்த வேலையும் அதே மாதிரி எல்லாருக்கும் தண்ணி வசதி சரியாக கொடுக்க வேண்டும் என்ற வகையில் 13 வாக்குச்சாவடிகள் கட்டி கொடுத்தோம். அதுல மக்களுக்கு சரியாக விநியோகம் கொடுக்கவில்லை. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் செய்யல. நாம கார்பரேஷன் பண்ணுவாங்க. இந்த ஊர் மக்கள் அதிகமான மக்கள் இருக்கிறாங்க, அதிகமான மக்கள் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு தேவையான வளர்ப்புகளுக்கு சேவை ஏற்கனவே இந்த மாநாட்டுக்கு இணையாக ஒரு பொதுவாக ஒரு பில்டிங்கை அண்ணன் கேட்டு அந்த பில்டிங்கை கட்டப்பட்டோம். அதே மாதிரி அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஊர் மக்களுக்கு தண்ணீர் பந்தை இல்லாமல் இருக்கிறதுக்காக 2 கோடி ரூபாய் தண்ணியை கேட்டவர்கள் நம்முடைய இப்படி அதெல்லாம் அந்த வேலைகள் எல்லாம் நம்ம ஊர் மக்களுக்கு செய்ய வேண்டும் என்றால் வரும் தேர்தலில் வாக்களித்து இந்த